பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி எனில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:22 சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். யூதர்கள் என்ன கேட்குறாங்க? அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இப்போ பாருங்கள், யூதர்கள் அடையாளத்தை கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டாங்க. கிரேக்கர்கள் பாருங்கள், அவர்கள் பெரிய ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். இப்போ நாங்கள் யாரை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம்? கர்த்தரை அறிந்து கொண்ட நாங்கள், வேதத்தை அறிந்து கொண்ட நாங்கள் யாரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம்? நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அவனுக்கு கிரேக்கருக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பைத்தியமாக தோணுது. யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஆகவே பாருங்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இங்கே பாருங்கள், இன்று நமக்குள்ளே பாருங்கள், சிலர் உருவத்தை தேடுகிறார்கள். சிலர் பாருங்கள், அற்புத அடையாளங்களை கண்டால் மாத்திரமே நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லுகிறார்கள். நாங்களோ மரித்து உயிர்ந்திருந்த இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம். சிலர் உருவத்தை தேடுகிறார்கள், சிலர் அடையாள அற்புதங்களை தேடுகிறார்கள். நாங்களோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, பாருங்கள், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இவ்வுலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கிற, அவரை குறித்து உலகமெங்கும் அறிவித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் ஞானிகள் அல்ல, படிப்பாளிகளும் அல்ல, அவர்கள் அறிவினை தேர்ந்தவர்களும் அல்ல. அப்போ இவர்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை உலகம் எங்கன்னு அறிவித்து கொண்டிருக்கிற இப்படியாப்பட்ட மக்களுக்குள்ள தேவனே இருந்து அவர்களை வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த அடிமையும் கூட பெரிய படிப்பாளியும் அல்ல, அறிவிலே சேர்ந்தவனும் அல்ல, அல்லது ஒரு பெரிய வசதி படைத்தவனும் அல்ல. நாங்கள் தினந்தோறும் தங்களுடைய பிழைப்புக்கென்று வேலை செய்து அதன் மூலம் எங்களுடைய பிழைப்பை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வழியில் நடக்க விரும்புகிற, நடந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் நாங்கள். கர்த்தர் எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அந்த சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிந்த சத்தியத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது உன்மேல் விழுந்த கடமை. ஆகவே எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறபடினாலே இந்த ஊடகங்கள் மூலமாகவும் இன்னும் பல இடங்களிலே கடந்து சென்றும் சத்தியத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.